Hello and once again welcome back to the IPL post auction review. இந்த ஐபிஎல் போஸ்ட் ஆக்ஷன் ரிவ்யூல 6 டீம் முடிச்சிட்டோம். போன எபிசோட்ல எஸ்ஆர்எச்சோட ஒரு பரம குதூகலம், பயங்கரமான குதூகலம் நடந்துருச்சு பீடாகோட. இந்த எபிசோட் போன வருஷம் ஐபிஎல் சாம்பியன்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஐபிஎல் சாம்பியன்ஸ் ஆக்ஷனுக்குள்ள வரும்போது சரியான ரிட்டென்ஷன்ஸோட வந்தாங்க. இந்த பவர் சேர்க்க போறாங்கடா அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தோம். வெயிட் பண்ணி பவர்ரா, அதாவது அவங்க ஒரு 20 crores யாரும் எடுப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்காத போது ஒரு 23.75 crores போட்டு வெங்கடேஷ் ஐயரை அப்படி கொக்கி போட்டு தூக்குனாங்க. ஷோட் த ட்ரஸ்ட். எனக்கு என் பிளேயர் திரும்பி வேணும் அப்படிங்கிற ட்ரஸ்ட் அவங்க காமிச்சாங்க. ஆல் அவுட்டா போய் எடுத்தாங்க. ஒரு பிளேயர் தரப்புல இருந்து, ஒரு வெங்கடேஷ் ஐயர் தரப்புல இருந்து பார்க்கும்போது இந்த டீமுக்கு நான் கொடுப்பேன்டா எல்லாத்தையும் அப்படிங்கிறது அவருக்கு மனசுல அப்படியே அந்த ரட்சகன் படத்துல வர நாகார்ஜுன மாதிரி அப்படியே நரம்பெல்லாம் பொட்டச்சுன்னு வரும். ஐ எம் ஷுவர். பட் வேற என்ன பண்ணாங்க ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பீடாக் கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பீடாக், ஹவ் வாஸ் தேர் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி? கேப்டன்சி இப்ப அஜிங்கியா ராணேக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. தெர் இஸ் சம் நியூஸ் அரவுண்ட் இட், பட் அது எதுவும் கேரண்டி கிடையாது. ரமானுல்லா குர்பாஸை திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. ப்ராஜெக்ட் கேகேஆர் அங்கிரிஷ் ரகுவன்சியை திருப்பி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அஜிங்கியா ராணே பேஸ் பிரைஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஹர்ஷித் ராணா ஆப்வியஸ்லி ரீடைன்டு. வைபவ் அரோராவை திருப்பி எடுத்து வந்திருக்காங்க. மிச்சல் ஸ்டார்க்கோட லைக் டு லைக் மாதிரி ஸ்பென்சர் ஜான்சன் வந்திருக்காரு. குவிண்டன் டிகாக் வலிமை சேர்க்கிற மாதிரி மேல சுனில் நாராயணோட அவர் ஒரு ஆப்ஷனு. மொயின் அலியும் ஒரு ஆப்ஷனா கொண்டு வந்திருக்காங்க. ஃபாஸ்ட் போலிங் ஆர்ஸ்னலா ஆண்ட்ரிக் நார்கியான், உம்ரான் மல்லிக்கை வச்சு நிரப்பியிருக்காங்க. மணிஷ் பாண்டே ஆஸ்தான கேகேஆர் பிளேயரா இருந்து வந்திருக்காரு. ஸோ அவரு எடுத்திருக்காங்க. வாட் ஆர் இனிஷியல் தாட்ஸ் பீடாக்? அவங்க ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்தது? அதாவது இவங்க ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி டீமை நீங்க பாத்தீங்கன்னா இவங்களும் அந்த சன்ரைசர்ஸ் ரூட்டை தான் எடுத்திருக்காங்க. இவங்களை எப்படி சம்மரைஸ் பண்ணணும்னா, வாழ்க்கையில 1000 தடைகளப்பா, அவனுங்க 200 அடிக்கட்டும்பா, திருப்பி நாங்க அடிப்போமப்பா, கியூடிகே நரேன், அப்புறம் ஐயர் ரிங்கு சிங், அப்புறம் ரசல் ராமன்தீப், பொழந்துடு படையப்பா அப்படின்ற மாதிரி ஒரு டீம் எடுத்திருக்காங்க. இப்ப ஒன்னே ஒண்ணு பாத்தீங்கன்னா, எப்படி குவிண்டன் டிகாக்க அந்த பணத்துக்கு அடுத்தவங்க விட்டாங்க அது தெரியல. ஏன்னா அவங்களுக்கு டெஸ்பரேட்டா ஒரு ஃபாரின் ஓவர்சீஸ் விக்கெட் கீப்பர் வேணும். ஃபாரின் ஓவர்சீஸ் விக்கெட் கீப்பர் தான் அவங்களுக்கு வேணும், அவங்க பேலன்ஸ் இது பண்றதுக்கு. ஏன்னா நிறைய பணம் ரிட்டன்ஷன்ஸ்ல போட்டாங்க. இப்ப அவங்களோட பிளேயிங்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, குவிண்டன் டிகாக், சுனில் நரேன், அங்கிரிஷ் ரகுவன்சி, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ரௌமான் பவல், ஆண்ட்ரி ரசல், ரமன்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி and உம்ரான் மாலிக் is going to be the impact sub. என்ன பொறுத்த வரைக்கும் வெங்கடேஷ் ஐயர் is going to lead the side. இப்போ நீங்க அஜிங்கியா ராணேன்னு ஒரு இதை கொடுத்தீங்க. இவங்களோட ப்ராப்ளம் நான் கொடுக்கல சும்மா எல்லாத்துக்கும் நான் கொடுத்தேன் அப்படி பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஃபுல்லா ட்விட்டர்லாம் ஃபயர், சாரி ட்விட்டர்ங்கிற எக்ஸ்ல ஃபுல்லா இதுதான் பேச்சு. செட் டு லீடுன்னு போட்டுட்டே இருக்காங்க. நான் எதுவும் சொல்லல. ஏன்னா இப்ப நான் கொடுக்குற இந்த பேட்டிங்ல என்ன பாருங்க, கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பாருங்க. குவிண்டன் டிகாக் எக்ஸ்ப்ளோசிவ், சுனில் நரேன் நான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ரகுவன்ஷி இஸ் a class player who has proved that he belongs there. அதுக்கப்புறம் ஐயர் த கிரேட், ரிங்கு சிங், ரோமான் பவல், ஆண்ட்ரி ரசல், ரமன்தீப் சிங், 8 பேர் they can rip you apart. அதுக்கப்புறம் போலிங் பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா இஸ் போலிங் வெல். வைபவ் அரோரா இந்த நியூ பால்ல இப்படி போட்டு இவ்வளவு சீம் மூமெண்ட் அவருக்கு கிடைக்கும் ஆஃப் த விக்கெட் ஆன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உம்ரான் மாலிக்கா அவங்க தயார் பண்ணி கொண்டு வரணும். இப்ப என்ன நீங்க சொன்னீங்க ஒரு ஆப்ஷன் ஸ்பென்சர் ஜான்சன், அதுக்கப்புறம் ஸ்பீட் மர்ச்சன்ட் ஆண்ட்ரிக் நார்கே பாத்தீங்கன்னா ஆஃப் லேட்டா அந்த பழைய ஆண்ட்ரிக் நார்கியாவா வரல. அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணுவேன், உம்ரான் மாலிக் இஸ் ஆல்சோ someone who can really go there and have a blastன்றதுனால அவருக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து அவரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவேன். Then you got Russell and Ramandeep also to bowl over or two. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பின் அப்படிங்கும் போது உங்களுக்கு நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி, they have been the talking point last year for them to go anywhere closer and win the trophy. ஸோ அப்படிங்கும் போது இவங்க இந்த மாதிரி தான் எடுக்கணும். ஆனா ஒரே ஒரு ப்ராப்ளம் எனக்கு என்னன்னா, இப்ப இவங்களோட ஃபிட்னஸ், ரசலோட ஃபிட்னஸ், அவரும் எங்க டீம்ல தான் இருக்காரு T10ல. Unfortunately he couldn't even make it due to injury. MLC he was injured. அதுக்கப்புறம் CPL அவருக்கு ஹாம்ஸ்ட்ரிங் ப்ராப்ளம் வந்துனே இருக்கு ஆஷா. அது என்ன இதுன்னு புரியல எனக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜி டெக்னிக்கை தவிர இந்த ஃபிட்னஸ் எல்லாம் எனக்கு அவ்வளவு புரிஞ்சுக்க முடியாது, எதனால அவருக்கு வருதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் சிபிஎல்லையும் he didn't play the whole tournament. அங்கேயும் அப்படியே மெதுவா ஓடி தான் போட்டாரு.
சுனில் நரைனுக்கும் இன்ஜுரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவரும் சிபிஎல் ஃபுல்லா ஆடல. இந்த T10 லீக் இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த அவர் T10 இன்ஜுரினாலதான் சிபிஎல் ஆடலையா? ஆமா, அதுவும் ஒரு பக்கம், அதுவும் இன்ஜுரிக்கு ஒரு பக்கம் அவர் ஆடல. அப்படிங்கும்போது அவங்க 2 பேருக்கும் வந்து ரொம்ப வைட்டல் இவங்க 2 பேரும். இப்ப நான் வந்து உங்களை கேட்கறேன், இப்ப அதுக்கப்புறம் பேக்கப் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆண்ட்ரிக் நார்கே ஆர் ஸ்பென்சர் ஜான்சன் ஒருத்தர் வேற உள்ள வரலாம். நான் சொல்ற மாதிரி ரோமான் பவலை எடுத்துட்டு அஜிங்கிய ரஹானேவை கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா ஒரு பேக்கப்னு இந்த கோரை உடைக்கவே முடியாது. இப்ப ஆண்ட்ரி ரசல் உங்களுக்கு வந்துட்டு ஒருவேளை ஆடலைன்னா அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி மொயின் அலி. பட் மொயின் அலி இஸ் a spin bowling all rounder and மொயின் அலி is not a power hitter who can come at number 7 and finish the game. Is more prone to play at the top 4. அங்க மாட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் அனுகுல் ராய் எடுத்திருக்காங்க. அனுகுல் ராய் எங்க வந்து ஃபிட் ஆவாரு தெரியாது. மயக் மார்க்கண்டே எடுத்திருக்காங்க. உன்னோட இதுக்கு இப்படி பண்றா நிறைய பேர் தெரியாது ஃபேன்ஸ் இருக்காங்க. தெரியாது அப்படி பண்ண, தெரியாது அப்படி பண்ண, நிறைய இருக்கு சொல்றதுக்கு. இனிமே வர அவசரம் இல்ல, நீ அப்படி பண்ணினே பண்ணு. இங்க பாரு ஃப்ரண்ட்ல இப்படி வரணும். இதனால இந்த ஊருக்கு தெரிவிக்கிறது என்னன்னா அப்படி பண்ணு. அதாவது இப்ப உங்களுக்கு வந்து சுனில் நரேன உங்களுக்கு அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி அவங்கள ஒருத்தர் ஏதாவது இன்ஜுரி ஆனா கூட மயக் மார்க்கண்டே இஸ் கோயிங் டு பி தி ரைட் ரீப்ளேஸ்மெண்ட் தெரியாது. அதுக்கப்புறம் கை இப்படி ஃப்ரண்ட்ல ஃபேஸ் முன்னாடி தெரியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனிஷ் பாண்டே எடுத்திருக்காங்க. மனிஷ் பாண்டே unfortunately has been going through very bad phase in the last 4 years of IPL. இந்த இப்ப உங்களுக்கு வந்துட்டு இந்த டொமஸ்டிக் சீசன்லயும் பாத்தீங்கன்னா பெருசா இஸ் நாட் ஷோட் அப் வித் மச் ஃபார்ம். அவரு எங்க ஃபிட் ஆவாரு தெரியாது. மொயின் அலி எங்க உள்ள நுழைப்பீங்க தெரியாது. ஆண்ட்ரிக் நார்கே பழைய மாதிரி வருவாரா தெரியாது. ஸ்பென்சர் ஜான்சன் இஸ் தி ரைட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் மிச்சல் ஸ்டார்க் என்ன பொறுத்த வரைக்கும் இல்லன்னு சொல்லுவேன், தெரியாது. அதனால இந்த ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் தான் கரெக்டா பண்ணிருக்காங்க. தட் இஸ் ரமானுல்லா குர்பாஸ் இன் பிளேஸ் ஆஃப் குவிண்டன் டி காக் இஃப் ஹி ஃபெயில்ஸ். அப்படிங்கும் போது இவங்களும் பாத்தீங்கன்னா திருப்பியும் வந்துட்டு இந்த 2 ஸ்பின்னர்ஸை வச்சுதான் இவங்க போனோம். சுனில் நரேன்ஸ் ஃபார்ம் ஹஸ் நாட் பீன் த சேம் ஆஃப்டர் IPL. இப்ப எம்எல்சில ஆடினாரு, எம்எல்சில ரன் அடிக்கல. T10 லீக்ல ஆடினாரு, T10ல ரன் அடிக்கல. திருப்பி வந்து அவர் அடிப்பாரா தெரியாது. அதனால ஈவன் தோ த டீம் லுக்ஸ் வெரி ஸ்ட்ராங் ஆன் பேப்பர் 67 out of 10 பிளே ஆஃப்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் 67 out of 10 67 out of 100 என்ன பொறுத்த வரைக்கும். இப்ப சன்ரைசர்ஸ் கேட்டீங்க புஷ் பண்ணுவாங்க 5 ஆப்ஷன் கொடுப்பேன்னு. இந்த தடவை KKR will definitely மிஸ் அவுட். அவங்களோட பெஸ்ட் பைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா one is going to be Quinton de Kock and the second thing is going to be Ankush Raghuvanshi. இந்த வருஷம் அவங்க இது ரெண்டும் என்ன பொறுத்த வரைக்கும் 2 தான் சொல்லுவீங்க, எல்லாத்தையும் சொல்ல முடியாது இல்லையா. அதனால அன்பார்ச்சுனேட்லி 1.8 crores பார்கென்ல சமபைல நான் தான் சொன்னேன் 2 பக்கமும் இவ்வளவு அலையும் பாலுன்னு. என்ன பொறுத்த வரைக்கும் டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க. பிளே ஆஃப்ஸ் போவாங்களா போக மாட்டாங்க. மாட்டாங்கன்னு உரி அடிச்சு சொல்ற. நான் உனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் திருப்பி ஞாபகப்படுத்த விரும்புறேன். KKR ஸ்ட்ரென்த் ஆப்வியஸ்லி நீ வந்து அதான் அவங்களோட இன்ஜுரி கன்சர்ன்ஸ் எல்லாம் பேக்கேஜ் பண்ணி நீ அதை சொல்ற நான் நினைக்கிறேன். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து ஐம் பிரிங்கிங் திஸ் அவுட், நிறைய டீம்ஸ் வந்து ரீடைன் பண்ணாங்கல்ல பிளேயர்ஸ். SRH ரீடைன் பண்ணாங்க, CSK ரீடைன் பண்ணாங்க, மும்பை ரீடைன் பண்ணாங்க, KKR ரீடைன் பண்ணாங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் ரீடைன் பண்ணாங்க. ரிட்டென்ஷன் பின்னாடி கான்செப்ட் என்னன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் ரிட்டென்ஷன் பண்ணினா என்கிட்ட ஆக்ஷன்ல செலவழிக்கிறதுக்கு பைசா இருக்காது. அதாவது நம்ம மாச சம்பளம் வாங்கும் போது முதல்லயே நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டோம்னா மாச கடைசியில அத்தியாவசியத்துக்கே பைசா இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் அது தெரியும். டெஸ்பைட் தட் 6 பிளேயர் ரீடைன் பண்ணிருக்காங்க. யார் யார் ரீடைன் பண்ணிருக்காங்க நம்ம கொஞ்சம் பார்க்கலாமா? சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல், ரமன்தீப் சிங், ரிங்கு சிங், ஹர்ஷித் ராணா, அப்புறம் இன்னொன்னு யாரோ ஒருத்தர் பண்ணாங்களா? யாரோ ஒருத்தர் மிஸ் பண்றேனே. 6 பேர் ரீடைன் பண்ணாங்க. ஆண்ட்ரே ரசல், சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி. சாரி, நம்ம பையனை மறந்துட்டு இப்பதான் மெசேஜ் அனுப்பிச்சான். அவனை ரீடைன் பண்ணிருக்காங்க. யூ வுட் எக்ஸ்பெக்ட் வெங்கடேஷ் ஐயர் திரும்பி வந்துட்டான், வைபவ் ஒரோரா திரும்பி வந்துட்டான். ஸோ லிட்டரலி 8 out of the last 11 அவங்க கிட்ட திரும்பி வந்துட்டாங்க. யார் யார் இல்ல? மிச்சல் ஸ்டார்க் இல்ல, வேற யார் இல்ல போன வருஷம் ஸ்குவாட்ல? ஸ்ரேயஸ் ஐயர் இல்ல.
ஸ்ரேயஸ் ஐயருக்கு போல ஒரு மாதிரி ரீப்ளேஸ்மெண்டா தான் வந்து அஜிங்கிய ராணி எடுத்துன்னு வந்திருக்காங்க. மிச்சல் ஸ்டார்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு 2-3 ஆப்ஷன் வச்சிருக்காங்க. நீயே அதை சொல்லிட்ட. இன் ஆல் லைக்லிஹுட்ஸ் அவங்க ரீடைன் பண்ண இந்த ஹெவி பைசா கொடுத்து ரீடைன் பண்ண ஆளுங்களும் திருப்பி கொண்டு வந்த இந்த ஆளுங்களும் ஷுட் பி குட் இனஃப் தானே. அதுதானே லாஜிக்கா இருக்கணும். சேம் நான் எஸ்ஆர்ஹெச் கேட்ட அதே கேள்வி. எஸ்ஆர்ஹெச் கேஸ்லயாவது வந்து அவங்களோட போலிங் அட்டாக் ஆல்மோஸ்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு வித் டாப் அப் ஆஃப் ஸ்பின்னர். கேகேஆருக்கு அப்படி இல்ல, ஆல்மோஸ்ட் வச்சிருக்காங்க. 1-2 சேஞ்ச் தவிர மிச்சல் ஸ்டார்க் ஸ்டெப்ட் அப் இந்த பிளே ஆஃப்ஸ். அது வரைக்கும் டீம் இப்படியே தானே கேரி ஆகி போச்சு. அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இல்ல நான் கேட்ட கேள்வி கரெக்டா இல்லையா? ஃபர்ஸ்ட் அத சொல்லு. அதுக்கு தான் ரிப்ளை பண்ண போறேன். ரொம்ப கரெக்டா கேட்டீங்க. நீங்க திருப்பி எனக்கு கேரம் பால் போடுறீங்க. நான் நிறைய கேரம் பால் என்னடா நான் கேரம் பால் போட்டேன் கஷ்டமா போடுறீங்க. நியாயமா உங்களுக்கு ஃபுல் ஃபேஸ் ஆஃப் தி பேட் நான் டிஃபெண்ட் பண்ணலன்னா அப்புறம் எனக்கு பிரச்சனை கிடையாது. அதாவது இதுக்கு வந்து சிஎஸ்கே பத்தி போன வருஷம் அதெல்லாம் சொல்லும் போது ஒரு பாட்டு பாடுவேன். ஒரு தலைவன் இருக்கிறான் வருந்தாதே, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஐபிஎல் பாத்தீங்கன்னா அந்த லீடர். How are you going to marshal the resources? What kind of respect and the command is getting in the dressing room? இப்ப இவங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஒன்னு நீங்க சொன்ன அஜிங்கியா ராணே, 2வது வெங்கடேஷ் ஐயர். ஓகே, வெங்கடேஷ் ஐயர் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். துருன்னு ஒரு மாதிரி அவரோட ஒர்க் பண்ணது இல்லைன்னாலும் அந்த ஃபீல்ட்ல பார்த்தா அந்த ஒரு இது தெரியும். இந்த டீம்கா நான் உயிரை கொடுக்கணும்ன்ற அந்த ஒரு இது தெரியும். பட் கேன் he step up as a captain in that league? தெரியாது. அஜிங்கியா ராணே 2வது பாத்தீங்கன்னா போன வருஷம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு சிஎஸ்கேல. 2வது எவ்ரிவன் நோஸ் வாட் கைண்ட் ஆஃப் அ பிளேயர் இஸ் அப்படின்னு. ஒரு கிளாஸா ஆடுற பிளேயர், ஒரு எக்ஸ்ட்ராடனரி பிளேயர், தங்கமான பையன், சாஃப்டான பையன், பேசுறது கூட காலை விழாது. எனக்கு நார்மலாவே காலையில விழாது, அதனால எனக்கு அவர் சொல்றது ஒண்ணு காலை விழாது, அது விடுங்க. ஒருவேளை அவர் கேப்டன்சி கொடுத்தா, இன்னொன்னு சொல்றேன் பாருங்களேன், ஒரு சில சமயம் டஃப் டைம்ஸ்ல இந்த கேப்டன் நின்னு மோட்டிவேட்டிங்கா ஸ்ட்ராங்கா பேசுறது நிறைய எல்லா கேப்டன்ஸோடய ஒர்க் பண்ணிருக்கேன். ஸ்ட்ராங் கேப்டன்ஸ் பாண்டிங், கிராம் ஸ்மித், மகேந்திர தோனி, ஆர் அஸ்வின், ஃபாஃப் டூ பிளஸி, நான் ஒர்க் பண்ணாத கேப்டனே கிடையாது. அண்ட் கேப்டன்ஸ் மேக் அ மேசிவ் டிஃபரன்ஸ். நான் திருப்பியும் சொல்றேன், அந்த கேப்டன்சி பசில் வந்து ஒரு பெரிய பசில். அது இந்த வருஷம் சால்வ் ஆகுமா எனக்கு தெரியாது. அதனால இந்த ஒரு டீமை கான்பிடண்டா, அன்பார்ச்சுனேட்லி தப்பா நினைக்காதீங்க கேகேஆர் ஃபேன்ஸ்லாம், ஐ அம் ஆல்வேஸ் பீயிங் ஆனஸ்ட் இன் கிவிங் மை ஒபினியன்ஸ். ஐ மைட் பி ராங். இந்த தடவை வரமாட்டாங்க பிளே ஆஃப்ஸ். சரி, நீ ஆக்சுவலி அழகா பாட்டு பாடின அந்த இடம் ஒரு பயங்கர பஞ்ச் லைனா அமைஞ்சது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த இடமே டக்கு நீ பாடும்போது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு. போன தடவை சிஎஸ்கே பத்தி அந்த பாட்டு ஒருத்தர் திருப்பி பாடு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, நாளை வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் வருந்தாதே, தலைவன் இருக்கிறான் வருந்தாதே. அங்க ஸ்டாப் பண்ணு. எங்க அப்பா சொல்லி கொடுத்திருக்காரு, நீ சொல்ற பதில இருந்தே கேள்வி எடுக்கலாம், கேள்வியில இருந்தே பதில் எடுக்கலான்னு. அதுதான் கேள்வி. இப்ப நீ என்ன சொல்ற, ஸ்ரேயஸ் ஐயரோட லீடர்ஷிப் இல்லாதது ஒரு பெரிய வேக்யூம்னு சொல்ற, கரெக்டா? அப்போ டேபிள கண்டுபிடிச்சது யாரு அப்படிங்கிற மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் போன பஞ்சாப் கிங்ஸையும் நீ குவாலிஃபை பண்ணல, அவரு லீடு பண்ணி விட்டுட்டு போன கோரா இருக்கிற கேகேஆரையும் குவாலிஃபை பண்ணல. பாட்டு மட்டும் தலைவன் இருக்கிறான் கலங்காதே. என்ன புரியலையே நீ என்ன? இப்ப எல்லா பஞ்ச் லைனும் பாத்தீங்கன்னா த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா தான். அப்படிங்கும் போது ஆப்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க திருப்பி த்ரிஷா இல்ல நயன்தாரான்னு 2 கிடைக்காது. ரஷ்மி மந்தானாக்கு நீங்க போய் தான் ஆகணும். அதனால ரஷ்மி மந்தனா யாரு? எனக்கு சினிமா எல்லாம் ரஷ்மி மந்தனா யாரு? ஏதோ ஒரு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற லெவல் ஆக்ட்ரஸ், செம்ம டான்சர். அந்த பாட்டுலாம் பின்னி இருப்பாங்க. இதுல வாரிசு படத்துல பெரிய ஃபேன். அது ராஷ்மிகா மந்தனா. சொல்லு. ராஷ்மிக்கு சரி விடுங்க, கூட்டி கழிச்சு பார்த்தா சரியா இருக்கும். ஒரு வாட்டி சொல்லிடு. ராஷ்மிகா மந்தனா. ராஷ்மிகா மந்தானா. அதாவது அதுக்காக நீங்க வந்து ஒரு கேப்டனா ஸ்ரேயஸ் இன்னொரு டீமுக்கு போறோம்னா அந்த டீமுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் பிகாஸ் ஸ்ரேயஸ் வந்த டைட்டில் வித் கேகேஆர், பஞ்சாபுக்கு போறதுனால அவர் டைட்டில் ஜெயிச்சிருவான்னு சொல்ல முடியாது. பட் தே ஹவ் கவர்ட் த பேஸ் when it comes to captaincy. பட் இங்க ப்ராப்ளம் என்னன்னா இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு, கேப்டன்சி ப்ராப்ளம் இருக்கு, கொஞ்சம் போலிங்கும் கொஞ்சம் அந்த சொல்லிட்டேன் திருப்பி. நரேன் இஸ் நாட் த சேம் வாட் வி saw in IPL both with the bat and ball. ரசல் இஸ் நாட் த சேம் வித் போத் பேட் அண்ட் பால். அவரு
எக்ஸ்ப்ளோசிவ்னஸும் பார்க்கல, இன்ஜுரியும் பிரச்சனை இருக்கு, ஃபாஸ்ட் பவுலிங்ல உங்களுக்கு நோ மேட்டர் வாட். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஸ்டார்க் நிறைய ரன்னுக்கு போனாருங்க, எடுத்த உடனே இல்லைன்னு சொல்ல. ஆனா ஸ்டார்க் அப்படின்றது ஒரு ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு பேரு. ஒரு 6 மேட்ச்ல ஒரு 14.7 எக்கானமில வந்தாலும் ஸ்டார்க் நியூ பால் எடுத்து அப்படியே சிக்கு சிக்கன் ஓடி வராருங்கும் போது, ஐயோ ஸ்டார்க் பால் உள்ள வருப்பா, யார்கர் போடுவார்ப்பா, 146 போடுவார்ப்பா, அந்த ஃபியர் அவர் கிரியேட் பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் அன்டிஸ்பியூட்டட் லெஜெண்ட். இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஒருவேளை சுனில் நரேனுக்கு மாட்டல அப்படின்னா செம அடி வாங்கிடுவாங்க. I will have a strong backup on the opinion what I had. They will have a tough season this year. கரெக்ட். நான் இன்னொரு பிளேயரை பத்தி இங்க பேசணும். ஆப்வியஸ்லி அடுத்த இன்னொரு டீம் ரிவ்யூ பண்ணும்போது அந்த பிளேயர் வருவாரு. பட் இவங்க நான் சொன்னேன்ல, மிச்சல் ஸ்டார்க் இல்ல, அதுக்கப்புறமா வந்து ஃபில் சால்ட் இல்ல, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இவர் இல்ல, பேர் என்ன, நிதிஷ் ராணா இல்ல. நிதிஷ் ராணா இன்னைக்கு வேணாங்கிற மாதிரி அவர் ஒரு குரூஷியல் பார்ட்டா இருந்திருக்காரு. கேகேஆர் எடுத்ததுல இருந்து கேகேஆரோட சக்சஸ் ஸ்டோரியில ஒரு பார்ட்டா இருந்து வந்திருக்காரு. அதுவும் ஒரு பெரிய ஹோல். பட் நீ ஸ்ட்ரெயிட்டாவே வந்து குவிண்டன் டிகாக்க போட்ட ஓப்பனிங், நரேனும் லெஃப்ட் ஹேண்டர், குவிண்டன் டிகாக்க லெஃப்ட் ஹேண்டர், ஃபில் சால்ட்டோட ஓப்பனிங் ரீப்ளேஸ்மெண்ட் ரஹ்மானுல்லா குர்பாஸ் தானே வரணும். குர்பாஸ் வந்து முன்னாடியே கேகேஆர் ஆடி இருக்காரு, அதுக்கு ஒரு வேல்யூவேஷன் கிடையாதா? அதாவது ரொம்ப கரெக்டா கேட்டீங்க. இப்ப நான் மிகப்பெரிய ஃபேன் ஆஃப் குர்பாஸ். ஆனா அவர் எப்படின்னா கண்ணுல கருப்பு துணி கட்டிட்டு அதுக்கு மேல ஸ்டாம்ப குத்தின்னு வந்து பேட்டிங் ஆடுவார். ஓகே, இங்க எங்களுக்கு தான் ஆடினார் கயானாக் சிபிஎல். ஒவ்வொரு தரையும் இப்ப சொல்லுவேன், அவசரப்படாத, இந்த போலர் இப்படி ஆடு, ஜி ஹா அப்படின்னு இந்த விவேக் இதுல படத்துல சொல்ல ஜி ஹாவா, ஜி ஹா அப்படின்ட்டு மொத்த பால் இறங்கி பிக்கப் ஃபிளிக் அடிப்பாரு மிட் விக்கெட் மேல. ஸோ இப்போ குவிண்டன் டிகாக் மாதிரி ஒரு ஆள் பாத்தீங்கன்னா ஒரு 14 மேட்ச் ஆனா ஒரு 475 ரன் ஷூர். அதை டெஃபினட்டா நீங்க ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 280 வந்துடும் எப்படியும், ஒரு 475 ரன் ஷூர். இன்னொன்னு டெஃபினெட்லி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் விக்கெட் கீப்பர்ஸ் ஃப்ளோட்டிங் அரவுண்ட் இன் தி வேர்ல்ட் இன் மை ஒப்பீனியன். அவர் லாங் ரன் நீங்க கொடுத்தீங்க அப்படிங்கும்போது செகண்ட் திங் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தட் கவுண்ட்ஸ்ன்றதுனால நான் இது பண்ணேன். ரஹ்மானுல்லா குர்பாஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் அ பேட் ஆப்ஷன் டு ஸ்டார்ட். ஸோ அங்க அவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணது இதுதான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரோமான் பவல் மாதிரி ஒரு ஆளு. இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க கேப்டன்சி, ஆனா என்னன்னா ஒரே ப்ராப்ளம். இப்ப ரோமான் பவல் இஸ் been leading in many leagues, is also the T20 captain for West Indies. உங்களுக்கு இந்த மாதிரி யோசிக்கிறாங்க, எதுக்குப்பா ஒரு வெங்கடேஷ் ஐயரை நான் பேர்டன் பண்ணும் கேப்டன்சியா? எது இப்ப கேப்டன் இப்ப அஜிங்கியா ரானே has to play the whole tournament. இப்ப அங்க நீங்க மாட்டிப்பீங்க ஒருவேளை அவர் ஃபார்ம்ல இல்லைனாலும். ரோமான் பால் மாதிரி ஒரு ஆளு நம்பர் 6 தான் டமால் டீம். ரோமான் பால் போன தடவை ஆர்ஆர்லயே வந்து இம்பாக்ட் சபா தானடா வந்தாரு. அவரை மட்டும் நீ அஜிங்கரானே இவனுக்கு ஒரு சட்டம் அவனுக்கு ஒரு சட்டங்கிற மாதிரி மை லார்டு, நீங்க சொல்ற சட்ட கணிப்பே தப்பா இருக்கே. சட்டம் இல்ல ஷா, ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர். இப்ப 4 ஓவர்ல ஒரு 63 ரன் அடிக்கணும், ரோமான் பால் உள்ள வர்றன்னா கொஞ்சம் பயமா இருக்கும். அவர் ஃபார்ம்ல இருக்காரோ இல்லையோ. இப்ப நீங்க வந்து ஒரு இதுல சொன்னீங்க, உங்களுக்கு அந்த ஒரு மேட்ச் தெரியுமா, அந்த நோ பால் எல்லாம் போட்டு பிரவீன் ஆம்ரே சார் எல்லாம் உள்ள ஓடி அந்த மாதிரி பிரச்சனை ஆச்சு. இப்ப நீங்களே என்ன சொன்னீங்க ஃபீல் பண்ணும்போது, யாரோ வந்து கேட்டாங்கன்னு சொன்னீங்க, ஐயோ 6 6 எல்லாம் அடிக்க முடியாது இல்லன்னு. அந்த எபிசோட்ல நீங்க சொன்னீங்க எனக்கு 6 6 எல்லாம் அடிக்க, முதல் பால் 6, ரெண்டாவது பால் 6, மூணாவது பால் 6, கொஞ்சம் அல்லு கிளம்பிடுச்சு. நீங்க அந்த ஒரு பயத்தை உண்டு பண்ணுவார். இப்ப ஒரு 14 வேளை பிரவீன் ஆம்ரே அணி உள்ள வந்தாரு, அந்த மொமெண்டம் ஸ்டாப் ஆகி அடுத்த பாலே மிஸ் ஆயிடுச்சு. அதனால நான் என்ன பண்ணுவேன், எஸ்ஆர்எச் கொடுத்த அந்த தியரி தான். இப்ப நான் உங்களை கேட்கறேன், இந்த டாப் 8 சொல்றேன், உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க. டிகாக்கு, நரேனு, ரகுவன்ஷி, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ரோமான் பவல், ஆண்ட்ரி ரசல், ரமன்தீப் சிங். இந்த ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் லைனப் 4 பேர் ஃபெயில் ஆனாலும் மீதி 4 பேருக்கு பட்டாண்டு 90 அடிச்சிருவாங்க. அப்படிங்கும்போது இவங்க எப்படி போகணும்னா இப்படிதான் போகணும். So bowling, okay, I expect Varun CV to fire, I expect Naren to fire, I expect the fast bowlers to support. அப்படி யோசிச்சு இதை எடுப்பேன். இருந்தாலும் இந்த வண்டி கொஞ்சம் இன்ஜின் மக்கராகி பாதியில நின்னுடும்ன்றது தான் என்னோட கருத்து. ஒன் ஃபைனல் பிளேயர் பிஃபோர் வி க்ளோஸ் ஆஃப். இந்த பிளேயர் பத்தி நம்ம பேசணும், ரொம்ப பெரிய தாட் கொடுக்கல, ரிட்டென்ஷன்ல இருந்தாரு. ரீசெண்டா போய் இந்தியாவுக்கு டெபியூ வாங்கினாரு. டெபியூ வாங்கி முன்னைய காலகட்டத்தில் டெபியூ கேப் கொடுத்தோடனே ஃபர்ஸ்ட் பாலுக்கு சிங்கிள் எடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் பாலுக்கு 6 அடிக்கிறாரு சவுத் ஆப்பிரிக்கால. த சேஞ்சிங் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ். ரமன்தீப் சிங்கை ரீடைன் பண்ணிருக்காங்க. பிக் கால், மேசிவ் கால். ஆக்ஷன்ல வந்தா நல்ல விலைக்கு ஹியூஜ் பிரைஸுக்கு போயிருக்க சான்ஸ் இருக்கு. என்ன நினைக்கிறார் ரமன்தீப் சிங்கை பத்தி? லுக்ஸ் சோ ப்ராமிசிங் அண்ட் சோ என்டர்பிரைசிங் அண்ட் பாக்குறது ட்ரெமெண்டஸ் கிரிக்கெட்டர்.
அந்த டவுன் ஸ்விங் பார்த்தாலே டெரிஃபிக். அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் 6 நீங்க சொன்ன அந்த 6 ஒரு விப்பு, அவ்வளவுதான். பவர் ஹிட்டிங்கே கிடையாது, ரப்புனாரு அப்படியே தெரிச்சின்னு ஓடிச்சு. ஒரு லைவ் ஒயர் இந்த ஃபீல்டு, +7 இந்த ஃபீல்டு. அவங்க எப்படி யோசிக்கணும்னா, அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டரா ஒரு ஓவர் 2 ஓவர் எல்லா மேட்சும் போடுற மாதிரி அவரை ப்ரமோட் பண்ணு. இஸ் நாட் அ பேட் பவுலர், இஸ் அ கிளவர் பவுலர். அதே அந்த இது அவங்களுக்கு வந்துருச்சுன்னா, ஒருவேளை உங்களுக்கு ரசல் ஆடலைன்னா கூட அந்த ரோலை ரமன்தீப் சிங்கால பண்ண முடியும். தென் தே கேன் கோ ஃபார் அன் ஆப்ஷன்ஸ் அப்படின்றதுனால அவர் ஒரு ஆல்ரவுண்டரா ப்ரமோட் பண்ணோம். ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன், டாப் கிளாஸ் கிரிக்கெட்டர். சரி, ஓகே. ஏகப்பட்ட டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருந்தது. கேகேஆர் பத்தி இவர் சொல்லியிருக்காரு. எப்போதுமே கேகேஆர் பத்தி இவர் சொல்றதுக்கும் எனக்கு சொல்றதுக்கும் ஒத்தே போவாது. 3 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். அவரு கேகேஆர் பத்தி ஒரு மாதிரி நினைப்பாரு, நான் ஆப்போசிட்டா நினைப்பேன். யூஸ்வலா நான் நினைக்கிற மாதிரி தான் போயிருக்கு. இந்த தடவை அவர் நினைக்கிற மாதிரி போதா, நான் நினைக்கிற மாதிரி போதான்னு தெரியல. ஏன்னா இந்த தடவை நான் ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியன் கொடுக்கல. ஏன்னா அவர் சொன்ன சில விஷயங்கள்லாம் ஒத்துக்கிற மாதிரி இருந்தது. அட் த சேம் டைம் அவங்க ஒரு பயங்கரமான டேஞ்சரஸ் டீம். கேகேஆரை மட்டும் நான் எப்பவுமே வந்து ஒத்துக்கவே மாட்டேன். அவங்க when they get on a roll, they are absolutely dangerous. ஏன்னா அந்த மாதிரி மேட்ச் வினர்ஸ் இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆஸ் யூசுவல் காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்டா அவர் கட்டின அந்த முட்டுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. தலைவன் இருக்கிறான் கலங்காதேன்னு சொல்லிட்டு பாயிண்டே ரிவர்ஸ் பண்ணாரு. அதுதான் என்னோட ஹைலைட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் எபிசோட். தேங்க்யூ so much for joining us on this episode.